सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 18/6/1977 அவ்யுக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: யோகாவின் சக்திசாலியான நிலை எப்படி உருவாகும்? ஆன்மீக சந்திப்பை செய்வதற்காக வரதான பூமியில் வந்திருக்கிறீர்கள். ஆன்மீக சந்திப்பு சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருப்பதினால் ஏற்படுமா அல்லது வார்த்தைகள் மூலமாக ஏற்படுமா? சப்தத்திலிருந்து விலகிய நிலை பிரியமாக இருக்கிறதா அல்லது சப்தத்தில் வரும் நிலை பிரியமாக இருக்கிறதா? சப்தத்திலிருந்து விலகிய நிலை சக்திசாலியானதா? மேலும் அது அனைவரின் சேவைக்கு காரணமாகிறதா அல்லது வாய்மொழி மூலமாக அனைவருக்கும் செய்யும் சேவையின் நிலை சக்திசாலியாக அனுபவமாகிறதா? எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை சப்தத்திலிருந்து விலகிய நிலை மூலம் ஆகின்றதா அல்லது வார்த்தைகள் மூலம் ஆகின்றதா? இறுதி சம்பூர்ண நிலை, அந்த நிலையில் அனைத்து சக்திகளினால் நிரம்பிய மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் ஞானம் நிறைந்த நிலை நடைமுறை ரூபத்தில் இருக்கும். அந்த மாதிரி சம்பூர்ண நிலை சப்தத்திலிருந்து விலகி இருப்பதில் இருக்குமா அல்லது சப்தத்தில் வருவதினால் இருக்குமா? அனைத்து ஆத்மாக்களுக்காக உலகிற்கு நன்மை செய்யும் மகாதானி வரதானி அனைவருக்காகவும் அனைத்து மன விருப்பங்களை நிறைவேற்றும் நிலை சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் இருக்குமா அல்லது சப்தத்தில் வரும் நிலையில் இருக்குமா? இரண்டின் அனுபவியான நீங்கள் இரண்டு நிலையையும் தெரிந்தவர்களாக இருக்கின்றீர்களா? இரண்டிலும் அதிக நேரம் எந்த நிலையில் நிலைத்திருக்க முடியும்? எந்த நிலை சுலபமாக அனுபவமாகிறது? ஒரு நொடியில் எந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கான டைரக்ஷன் கிடைத்தவுடன் அதே நேரம் தன்னை அந்த நிலையில் நிலைத்திருக்க செய்கிற மாதிரி எவரடியாக இருக்கிறீர்களா அல்லது நிலைத்திருப்பதிலேயே நேரம் சென்று விடுமா? ஏனென்றால் சம்பன்னமாவதற்கான நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்றால் நேரத்திற்கு முன்பாகவே தன்னில் இந்த விசேஷத்தின் அனுபவம் செய்கிறீர்களா? கடைசி நேரத்தில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அனைத்தையும் விட உயர்ந்த சாதனம் டைரக்ஷன் கிடைத்தது. அதன் பிரகாரம் அந்த நேரம் அந்த நிலையில் நிலைத்து விடுவது என்பதுதான். இந்த சாதனத்தை பயிற்சியை அனுபவத்தில் கொண்டு வருகிறீர்களா? பயிற்சி இருக்கிறதா? இந்த பயிற்சியையோ பாப்தாதா வெகு காலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார், மேலும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பயிற்சியில் தன்னை எவ்வளவு சம்பன்னமானவர் என்று நினைக்கிறீர்கள்? இப்பொழுது இந்த வருடத்தின் இறுதி வரை தன்னை அந்த மாதிரி எவரடியாக ஆக்க முடியுமா? நேரத்தை பார்த்து தன்னுடைய பயிற்சி செய்வதில் தயாராக இருக்கிறீர்களா அல்லது இன்னும் அலட்சியமானவராக ஆகிவிட்டீர்களா? தெரியவில்லை. விநாசம் எப்பொழுது ஆகும்? இந்த விஷயத்தை யோசித்து கொண்டே முயற்சி செய்வதில் சம்பன்னம் ஆவதற்கு பதிலாக வீணான சிந்தனை அல்லது வீணான எண்ணங்களின் பலகீனத்தில் இருப்பதற்கான ஓய்வு விரும்பியாக ஆகிவிடவில்லையே? குழந்தைகளின் தற்சமயத்து முயற்சியின் வேகத்தை பார்த்து பாப்தாதா புன்முறுவலிட்டு கொண்டே இருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அடிக்கடி யோகியாகுங்கள், ஞானியாகுங்கள் என்ற செய்தியைத்தான் கொடுக்கிறீர்கள் என்றால் செய்தி கொடுப்பவர்கள் தனக்கும் இந்த செய்தியை கொடுக்கிறீர்களா? பெரும்பான்மையான ஆத்மாக்கள் முக்கியமான பாடமாகிய நினைவு யாத்திரை மற்றும் யோகி ஆகும் நிலையில் பலவீனமானவராக தென்படுகிறார்கள். அடிக்கடி யோகா ஏன் செய்ய முடியவில்லை அல்லது நிரந்தர யோகா ஏன் இருப்பதில்லை என்ற இந்த ஒரு புகாரைத்தான் பாப்தாதாவின் எதிரில் மற்றும் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களின் எதிரில் வைக்கிறார்கள். யோகாவின் சக்திசாலியான நிலை எப்படி உருவாகும்? அநேக முறைகள் அநேக விதமான யுக்திகள் கிடைத்த போதிலும்
அடிக்கடி இந்த குறுப்பு சீட்டுகள் தான் பாப்தாதாவிற்கு கிடைக்கிறது. இதன் மூலம் என்ன புரிந்து கொள்வது? சர்வசக்திவானின் குழந்தையாகி சக்தி இல்லாத ஆத்மாவாக ஆவது. யார் தன்னையே கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவர் உலகத்தின் ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இதற்கான காரணம் என்ன? யோகாவையோ கற்றிருக்கிறார்கள், ஆனால் யோகம் நிறைந்த நிலையில் இருப்பதற்கான யுக்திகளை உபயோகிப்பதில் கொண்டு வர தெரிவதில்லை. யோகா யோகா என்று கூறுகிறார்கள், ஆனால் உபயோகத்தில் கொண்டு வருவதற்கான கவனம் வைப்பதில்லை. தற்சமயம் விசேஷமாக ஒரு அலை தென்படுகிறது. எந்த ஒரு விஷயம் எதிரில் வந்தாலும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் எதிர்நோக்கும் சக்தியை அவரே பிரயோகம் செய்வதில்லை. தந்தையை எதிரில் வைத்து விடுகிறார்கள். நீங்கள் உடன் அழைத்து செல்ல வேண்டும். எங்களுக்கு சக்தி ஆனால் கொடுங்கள். உதவி கொடுப்பது உங்களுடைய வேலையாகும். நீங்கள் செய்யவில்லை என்றால் யார் செய்வார்கள்? கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுங்கள். நீங்களோ கடலாக இருக்கிறீர்கள். எனக்கு கொஞ்சம் அஞ்சலி கொடுத்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். அவரே எதிர்கொள்வதற்கான தைரியத்தை விட்டுவிடுகிறார். மேலும் தைரியமற்றவராக ஆகும் காரணத்தால் உதவியிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடுகின்றார்கள். பிராமண வாழ்க்கையின் விசேஷ ஆதாரமே தைரியமாகும். எப்படி மூச்சு இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, அதேபோல் தைரியம் இல்லை என்றால் பிராமணன் இல்லை. தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி இருக்கிறது என்பது தந்தையின் உறுதிமொழியாகும். தந்தையின் உதவி மட்டும் என்பதல்ல, தற்சமயத்து அலையில் தந்தை மேல் விட்டுவிடுகிறார்கள். மேலும் அவர் அலட்சியமானவராக இருந்து விடுகின்றார். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? விசேஷமான பலகீனம் ஒவ்வொரு சக்தியை மற்றும் ஒவ்வொரு ஞானத்தின் யுக்தியை கேட்டும் மற்றும் அது கிடைத்தும் தனக்காக உபயோகிப்பதில்லை. அதாவது பயிற்சியில் கொண்டு வருவதில்லை. வர்ணனை செய்யும் வரை கொண்டு வருகிறார்கள். ஆனால் உள்நோக்கு பார்வையுடையவராகி ஒவ்வொரு சக்தியின் தாரணையை பயிற்சியில் கொண்டு வாருங்கள். எப்படி ஏதாவது புதிய கண்டுபிடிப்பை செய்பவர் இரவு பகலாக அதே கண்டுபிடிப்பின் ஈடுபாட்டில் தன்னையே மறந்திருக்கின்றார், அதேபோல் ஒவ்வொரு சக்தியின் பயிற்சியில் மூழ்கி இருப்பவராக இருக்க வேண்டும். எப்படி சகித்து கொள்ளும் சக்தி மற்றும் எதிர்கொள்ளும் சக்தி என்று எதை கூறுவது? சகித்து கொள்ளும் சக்தி மூலம் என்ன பிராப்தியாக ஆகிறது? சகித்து கொள்ளும் சக்தியை எந்த நேரம் உபயோகப்படுத்தப்படுகிறது? சகித்து கொள்ளும் சக்தி இல்லாத காரணத்தினால் எந்தவிதமான தடைகளின் வசமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஒருவேளை ஏதாவது மாயாவின் ரூபம் கோபத்தின் ரூபத்தில் எதிர்ப்பதற்காக வருகிறது என்றால் எந்த முறையில் வெற்றியாளராக முடியும்? எந்தெந்த சூழ்நிலையின் ரூபத்தில் மாயா சகித்து கொள்ளும் சக்தி இருக்கிறதா என்று சோதனை செய்ய முடியும். முன்பாகவே விஸ்தாரமாக புத்தி மூலமாக எதிரில் கொண்டு வாருங்கள். உண்மையான பரீட்சை அறைக்குள் செல்வதற்கு முன்பு முதலில் தன்னுடைய ஆசிரியராகி தன்னுடைய பரீட்சையை நீங்களே எடுத்தீர்கள் என்றால் உண்மையான பரீட்சையில் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டீர்கள். அப்படி ஒவ்வொரு சக்தியின் விஸ்தாரத்தில் மற்றும் பயிற்சியில் செல்லுங்கள். பயிற்சியை குறைவாக செய்கிறீர்கள். அனைவரும் வியாசராக ஆகிவிட்டீர்கள், ஆனால் பயிற்சி செய்வதில்லை. இந்த விதமாக தன்னை பிஸியாக வைக்க தெரிவதில்லை. எனவே மாயா உங்களை பிஸியாக்கி விடுகிறது. ஒருவேளை எப்பொழுதும் பயிற்சியில் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் வீணான எண்ணங்களின் புகார்கள் முடிவடைந்துவிடும். கூடவே நீங்கள் பயிற்சியில் இருப்பதற்கான பிரபாவம் உங்களுடைய முகத்திலிருந்து தென்பட வேண்டும். என்ன தென்படும்? உள்நோக்கு முகமானவர் எப்பொழுதும் சிரித்த முகமாக தென்படுவார். ஏனென்றால் மாயா தாக்குவது முடிவடைந்துவிடும். அந்த மாதிரி அனுபவங்களை அதிகரித்து கொண்டே செல்வதினால் அடிக்கடி ஒரே புகார் செய்வதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எப்படி அனைத்து சக்திகளின் பயிற்சிக்காக கூறினோம், அதேபோல் தன்னை யோக சுரூப ஆத்மா என்று கூறுகிறீர்கள். ஆனால் யோகா என்றால் என்ன என்ற விளக்கத்தை மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். ஆனால் அது உங்களது பயிற்சியாக இருக்கின்றதா? யோகாவின் முக்கிய விசேஷங்கள்: சகஜ யோகா, கர்ம யோகா, ராஜயோகா, நிரந்தர யோகா மற்றும் பரமாத்ம யோகா. இதை வர்ணனை செய்கிறீர்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய பயிற்சியில் கொண்டு வந்திருக்கிறீர்களா? சகஜ யோகா என்று ஏன் கூறப்படுகிறது? அதனுடைய தெளிவான விளக்கத்தை நன்றாக தெரிந்திருக்கிறீர்களா? மற்றும் பயிற்சியிலும் கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஞானம் நிறைந்தவர்களாகவோ இருக்கிறீர்கள்? இப்பொழுது பயிற்சியில் கொண்டு வாருங்கள்.
மேலும் அனைத்து விசேஷங்களின் பயிற்சி வேண்டும். அப்பொழுதுதான் சம்பூர்ண யோகியாக முடியும். சகஜ யோகாவின் பயிற்சி இருக்கிறது மற்றும் ராஜயோகாவின் பயிற்சி இல்லை என்றால் முழுமையாக தேர்ச்சி பெற முடியாது. எனவே ஒவ்வொரு யோகாவின் விசேஷத்தை, ஒவ்வொரு சக்தியை மற்றும் ஒவ்வொரு ஞானத்தின் முக்கியமான கருத்துக்களை பயிற்சி செய்யுங்கள். இந்த குறை இருக்கும் காரணத்தினால் பெரும்பான்மையோர் பலகீனமாகிவிடுகிறார்கள். அதேபோல் பயிற்சியின் குறை இருக்கும் காரணத்தால் பலவீனமான ஆத்மா ஆகிவிடுகிறார்கள். பயிற்சியுள்ள ஆத்மா முழு ஈடுபாட்டில் இருக்கும் ஆத்மாவின் எதிரில் எந்தவிதமான தடையும் வருவதில்லை. முழு ஈடுபாட்டின் அக்னி மூலம் தடை தூரத்திலிருந்தே பஸ்பமாகி விடுகிறது. எப்படி நீங்கள் சக்தி சொரூபத்தின் சக்தி மூலம் அசுரன் மற்றும் 5 விகாரங்கள் பஸ்பமானதாக காண்பிக்கிறீர்கள் இல்லையா? அல்லது ஓடிக்கொண்டிருப்பதாக நீங்கள் மாடல் தயாரிக்கிறீர்கள் இல்லையா? அப்படி இது யாருடைய மாடலை உருவாக்குகிறீர்கள்? இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? ஒவ்வொரு விஷயத்தை பிரயோகம் செய்வதின் விதியில் ஈடுபட்டு விடுங்கள். பயிற்சி செய்வதின் பிரயோக சாலையில் அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரு தந்தையின் ஆதரவு மற்றும் மாயாவின் அநேக விதமான தடைகள் விலகுவதாக அனுபவம் செய்வீர்கள். இப்பொழுது ஞானக்கடல், குணங்களின் கடல் மற்றும் சக்திகளின் கடலின் மேலே அலைகளில் நீந்திக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அற்ப காலத்திற்கான புத்துணர்வை அனுபவம் செய்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது கடலின் ஆழத்தில் சென்றீர்கள் என்றால் அநேக விதமான விசித்திர அனுபவம் செய்து ரத்தினங்களை பிராப்தி செய்ய முடியும். நீங்களும் சக்திசாலியானவராக ஆகுங்கள். இப்பொழுது இந்த துண்டு சீட்டுகளை எழுதாதீர்கள். தந்தைக்கு சிரிப்பு வருகிறது. சின்ன சின்ன விஷயங்கள், மேலும் அதே விஷயத்தை எழுதுகிறீர்கள். வெளியுலக டாக்டரின் வேலையை கூட தந்தை மேல் வைக்கிறீர்கள். படைப்பு உங்களுடையது, கர்ம பந்தனம் உங்களால் உருவாக்கப்பட்டது மற்றும் அகற்றுவதற்கான வேலையை தந்தை மேல் வைக்கிறீர்கள். தந்தையின் வேலை யுக்தி கூறுவதா அல்லது அவரை செய்வதா? சொல்வதற்காக பொறுப்பாளராக இருக்கிறாரா அல்லது செய்வதற்காகவும் பொறுப்பாளராக இருக்கின்றாரா? குறும்பு செய்பவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் தான் இல்லையா? குறும்புக்கார குழந்தைகள் அனைத்தையும் தந்தையின் மேலேயே விட்டுவிடுகிறார்கள். என்னுடைய லௌகிக்க குழந்தை நான் கூறுவதை கேட்டு நடப்பதில்லை. பாபா நீங்களே சரி செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். தந்தையோ சரி செய்வதற்கான வழி கூறுகிறார். செய்தீர்கள் என்றால் அடைவீர்கள். தந்தையை உலக சேவகன் என்று புரிந்து அனைத்தையும் தந்தை மேல் விட விரும்புகிறார்கள். எனவே என்ன டைரக்ஷன் கிடைக்கிறதோ அதன் மேல் கவனம் கொடுத்து நடைமுறையில் கொண்டு வந்தீர்கள் என்றால் அனைத்து தடைகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகிவிடுவீர்கள். புரிந்ததா? நல்லது. எப்பொழுதும் ஒரு தந்தையின் ஒவ்வொரு கட்டளையை கடைபிடிக்கக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடத்தின்படி நடக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தன்னை பயிற்சியில் பிஸியாக வைக்கக்கூடிய சம்பூர்ண ஞானம் மற்றும் யோகாவின் ஒவ்வொரு விசேஷத்தை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். விடைபெறும் நேரத்தில் தாதிகளுடன் மகாரதிகளின் வேகம் அனைவரையும் விட அதிகமாக இருக்கிறது, அதாவது தீவிரமாக இருக்கிறது. ஆனால் கூடவே பிரேக்கும் அந்த அளவு சக்திசாலியாக இருக்க வேண்டும். ஒரு நொடியில் எண்ணம் மூலமாக முழு உலகமும் என்ன 3 உலகங்களின் சக்கரத்தை எதிரில் கொண்டு வந்து 3 உலகங்களையும் சுற்றி வந்து கொண்டிருந்தாலும் ஒருவேளை ஸ்டாப் என்று கூறினால் முற்றிலும் புத்தி விதைரூப நிலையில் ஒரு நொடியில் நிலைத்துவிட வேண்டும். அந்த மாதிரி பயிற்சி இருக்க வேண்டும். அதிக விஸ்தாரம் மற்றும் ஸ்டாப் பிரேக் அந்த அளவு சக்திசாலியாக இருக்க வேண்டும். நிறுத்துவதில் நேரம் எடுக்கக்கூடாது. எப்படி ஸ்தூல இராணுவத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒருவேளை முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இராணுவ தலைவர் ஸ்டாப் என்று கட்டளையிட்டார் என்றால் உடன் அதே நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை யாராவது ஒரு நொடி தாமதம் செய்தாலும் கூட சுட்டு விடுவார்கள். அப்படி அது உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சி. அதேபோல் இது சூக்ஷ்ம பயிற்சி. மகாரதிகளின் முயற்சி செய்வதின் வேகம் தீவிரம் என்றால் பிரேக்கும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடைசியில் மதிப்போடு தேர்ச்சி பெறுபவராக ஆவார்கள். ஏனென்றால் அந்த நேரத்து சூழ்நிலை புத்தியில் எண்ணங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும்.
அந்த நேரம் அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விலகி ஒரே எண்ணத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி தேவை, சூழ்நிலைகள் இழுக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பிரேக் சக்திசாலியாக இல்லை என்றால் தேர்ச்சி பெற முடியாது. எனவே மகாரதிகளுக்கு எந்த நேரம் விஸ்தாரத்தில் பறந்து கிடக்கும் புத்தியை உடனே அந்த நேரம் ஸ்டாப் செய்வதற்கான பயிற்சி இருக்க வேண்டும். ஓட்டுநருக்கு காரை ஓட்டுவதற்கான பயிற்சி செய்விக்கிறார்கள் என்றால் வேண்டுமென்றே அந்த மாதிரியான பாதை உருவாக்கப்பட்டிருக்கும். அதன் மூலம் இவர் விபத்திலிருந்து எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று தெரிய வந்துவிடும். இதே போலவே இதுவும் முன்பாகவே பயிற்சி வேண்டும். ஸ்டாப் என்று கூறினீர்கள், மேலும் நடக்க வேண்டும். இதுதான் அஷ்டரத்தினங்களின் பரிசு. ஒரு வினாடி கூட அங்கு இங்கு என்றில்லை. அதனால்தான் 8 பேர் மட்டும் உருவாகிறார்கள். அப்படி பயிற்சி இருக்கின்றதா? எப்படி ஸ்தூலமான கை ஆகியவை கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, அதேபோல் சூக்ஷ்ம சக்திகள், எண்ணம் முற்றிலும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அந்த மாதிரி அனுபவியாக இருக்கிறீர்களா? உண்மையில் இது விஸ்தாரமான எண்ணத்தை கட்டுப்படுத்துவதற்கான விஷயமாகும். ஆனால் அந்த மனிதர்கள் மூச்சை கட்டுப்படுத்துவதற்கான சாதனமாக ஆக்கிவிட்டார்கள். இங்கு விஸ்தாரத்திற்கு பதிலாக ஒரு எண்ணத்தில் நிலைத்திருப்பது. ஆனால் அந்த மனிதர்கள் மூச்சை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சியை தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது மகாரதிகளின் நினைவு யாத்திரையின் அந்த மாதிரி சித்தி வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தை தாரணை செய்யக்கூடிய யார் எவ்வளவு நேரம் விரும்புகிறாரோ அவ்வளவு நேரம் புத்தியை ஸ்திரமாக்கிக் கொள்ள வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: ஃபரிஷ்தா சுரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியம் செய்யக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமான அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகுங்கள். எங்களுக்கு பிரம்மா பாபா மேல் மிகுந்த அன்பு இருக்கிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். அன்பின் அர்த்தம் சமமாக ஆவது. எப்படி பிரம்மா பாபா ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கின்றார், அதேபோல் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஃபரிஷ்தா சுரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள். ஃபரிஷ்தா என்றால் ஒளி வடிவான உடல். எனவே ஒளி வடிவமான உடலிலிருந்து காரியம் செய்யுங்கள். ஒளி வடிவான உடலை பாருங்கள். இந்த ஃபரிஷ்தா சொரூபத்தில் எந்த ஒரு தடையும் பிரபாவம் செய்ய முடியாது. உங்களுடைய எண்ணம், உள் உணர்வு, பார்வை அனைத்தும் டபுள் லைட் ஆகிவிடும். ஸ்லோகன்: யாருடைய எண்ணம், சொல் மற்றும் செயல் சமமாக இருக்கின்றதோ அவர்தான் சர்வோத்தம முயற்சியாளர் ஆவார். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।